இந்த வினாவில 9 எழுத்துக்கள் நிரலாகவும் நிறையாகவும் இருக்கின்றன. அப்போ 9 என்கின்ற போது எங்களுக்கு தெரியும் 9 ஒரு சதுர எண், 9 3 நிரல்களும் 3 நிறைகளும் இருக்கின்றன. அப்ப முதலாவது அதாவது நிரலாக முதலாவது நிரல், இரண்டாவது நிரல், மூன்றாவது நிரல், நிறையாக முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது. இந்த வினாவில சொல்லப்படுகின்றன முதல்ல வலையமைப்பில் உருவில் காட்டப்பட்டுள்ள வலையமைப்பில் முதலாவது நிலையும் மூன்றாவது நிலையும் மாறுபடுகின்றது. அதாவது இது ரெண்டும் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் மாறுகின்றது, ஒன்றுக்கொன்று மாறிக்கொள்கின்றது. அந்த வலையமைப்பில் தான் திரும்ப முதலாவது நிரலும் மூன்றாவது நிரலும் மாறுபடுகின்றது. அதாவது இது முதல்ல மாறுபாடு நடந்த பிறகு இரண்டாவதாக நிரல் மாறுபடுகின்றது. அவ்வாறு செய்யும் போது ஒரு தடவை மாத்திரம் இடம் மாறுகின்ற எழுத்துக்கள் எத்தனை என்றுதான் இங்க கேட்கப்படுகின்றது. எழுத்துக்கள் என்று கூடி கேட்கவில்லை. அப்ப இதுல எங்களுக்கு இந்த வினாவில தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்னென்றால், இங்க பாருங்க, முதல்ல நிறை இரண்டும் மாறுகின்ற போது நாங்க இதுல ஒரு எழுத்தை எடுத்து பார்ப்போம். இந்த சி என்கின்ற எழுத்து இங்கே வருகின்றது. அடுத்து திரும்ப இங்கேயும் மாற்றுகின்ற போது மாறுகின்ற போது ஒன்றுக்கொன்று சி என்பது முதல்ல இங்க வந்தது, பிறகு இங்க வந்துட்ட. அப்ப இது தடவை அந்த சி இடம் மாறி இருக்கும். அப்ப ஒரு தடவை மாத்திரம் மாறுவது எது என்று பார்த்தால் இந்த பி என்கின்ற எழுத்து முதல் மாறுக்க இங்க வரும். அடுத்த மாற்றத்தில ஒருவித மாறுபாடும் அதற்கு நிகழவில்லை. அப்போ ஒரு தடவை மாத்திரம் மாறுவது எது என்றால் பிரதான திசையில் இருக்கின்ற 4 எழுத்துக்களும் தான். அப்ப நாங்கள் இந்த திசைகளை அடிப்படையாக கொண்டே இதுல விடை காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரதான திசையில் உள்ள 4 எழுத்துக்கள், உபதிசையில் உள்ள 4 எழுத்துக்கள், நடு எழுத்து என்பதை கருத்தில் கொண்டால் பிரதான திசைகளில் இருக்கின்ற பி என்கின்ற எழுத்து, அடுத்தது இங்க டி என்கின்ற எழுத்து, இங்க எஃப் என்கின்ற எழுத்து, அடுத்தது இங்க எச் என்கின்ற எழுத்து, எச் என்கின்ற எழுத்து. இந்த 4 எழுத்துக்களும் தான் ஒரு தடவை மாறுபடுகின்றது. அப்ப எங்களுக்கு 4 என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. தற்செயலாக இதே வினாவை இரு தடவை மாறுபடுவது எது என்று கேட்கப்பட்டிருந்தால் நாங்கள் இந்த மூலை திசைகள்ல இருக்கிற எழுத்துக்களை கருத்துல கொள்ள வேண்டும். ஒரு தடவையும் மாறாத எழுத்து எது என்று கேட்டால் நடுவில் இருக்கின்ற ஈ என்ற எழுத்தை கருத்துல கொள்ளுதல் வேண்டும். நடுவில ஈ என்ற எழுத்து இருக்கின்றது, அதுதான் ஒரு தடவையும் மாறுபடவில்லை. சரி, நல்ல ஆயிஷா, அடுத்த கேள்விக்கு விட விளக்கம் சொல்லுங்கம்மா. சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 40 பக்கங்களை கொண்ட அபியாச புத்தகத்தில் 13ஆம் 14ஆம் பக்கங்களுக்கு உரிய தாள்கள் முழுமையாக கிழித்து அகற்றப்படும் போது அதனுடன் புத்தகத்திலிருந்து கலன்று விழக்கூடிய வேறு தாள்களுக்குரிய 2 பக்கங்களும் எவை? இப்ப ஒரு புத்தகம் கம்பி இணைக்கப்பட்ட புத்தகத்துல 40 பக்கங்கள் இருக்குதாம். அப்ப அதுல முதலாவது பக்கத்திலையும் இறுதி பக்கத்திலையும் கூட்டுத்தொகை முதலாவது பக்கம் 1 ஆயிக்கும், இறுதி பக்கம் 40 ஆயிக்கும், கூட்டுத்தொகை 41. அப்ப நாங்க ஒவ்வொரு சோடியாக பார்த்தோம்னா 41 கூட்டுத்தொகையா வரும். அப்ப 13 14 நாங்க 41ல இருந்து 13 கழிக்கணும். 13 கழிச்சோம்னா 28, 41ல இருந்து 14 கழிச்சோம்னா 27. அப்ப 27 28 இரண்டாவது விடை. வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். இந்த கேள்வி 40 பக்கங்களை கொண்ட அபியாச புத்தகம். ஒரு அபியாச புத்தகம் இருக்கின்றது, கொப்பி. அது நடுவில் கிளிப்படிக்கப்பட்டிருக்கின்றது. அதுல மொத்தம் 40 பக்கங்கள் இருக்கின்றதாம். அப்ப இதுல 40 பக்கங்கள் இருக்கின்றது. இப்படியாக இந்த அபியாச கொப்பி உள்ளதாக நினைத்துக் கொள்ளுங்க. இப்படியாக இருக்கின்றது. இதுல சொல்லப்படுகின்றது, இதிலே ஒரு பக்கம் 13 14 என்கின்ற பக்கம்
அதாவது முன்பக்கம் 13 பின்பக்கம் 14 என்கின்ற பக்கம் கிழிகின்ற போது ஒரு பக்கம் எடுத்தால் எங்களுக்கு முன்பக்கம் பின்பக்கம் என்று இருக்கும். முன்பக்கம் 13 பின்பக்கம் 14 இருக்கும். எப்பவும் எங்களுக்கு தெரியும் கொப்பியில அதாவது வலது பக்கமாக ஒற்றை எண்களும் இடது பக்கமாக இரட்டை எண்களும் அமைந்திருக்கும். அப்ப 13 14 இருந்தால் இந்த கடதாசியோட இணைப்பாக இருக்கின்ற அடுத்த பக்க கடதாசி. இப்ப இதுதான் அந்த ஒரு பக்கம். இதுல நாங்கள் இருக்கிறோம் 13 14 கிழிந்திருக்கின்றது என்றால் இதோட கிழிப்போட தொடர்புள்ள அடுத்த பக்க கடதாசியிலே இருக்கக்கூடிய முதல் இலக்கமும் அடுத்த இலக்கமும் என்ன என்று கேட்கப்படுது. அப்ப நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், வலது பக்கம் இருப்பது ஒற்றை எண்ணாக இருக்கும். அப்ப இதுல ஒற்றை எண் இருக்கும். பின்னுக்கு இருக்கிறது இரட்டை எண்ணாக இருக்கும். இங்க வலது பக்கம் இருப்பது அதாவது இதுல நாங்கள் இந்த கொப்பியை பிரதி கொப்பியில விரிச்சு வைத்து பார்த்தா தெரியும். கொப்பியின் வலது பக்கம் இது, இடது பக்கம் இது. அப்ப வலது பக்கம் இருக்கிறத போகும் ஒற்றை எண், இடது பக்கம் இருப்பது இரட்டை எண்ணாக இருக்கும். அப்ப முதல்ல ஒற்றை எண் இருக்கும், அடுத்தது இரட்டை எண் இருக்கும். இப்ப எங்களுக்கு ஆயிஷா முதல் சொன்னது போல இது 40 பக்கங்களை கொண்ட அபியாச கொப்பி என்றபடியால் முதல் பக்கமும் இறுதி பக்கம் 40 என்பதும் ஒரே பக்கத்தில் எதிரெதிராக சோடி இருக்கும். அப்ப அந்த சோடி எண்கள் கூட்டுத்தொகை 41 இருக்கின்றது. அப்ப இந்த 14 என்றதோட இனி அடுத்த பக்கத்துல முன்பக்கத்துல இருக்கிற எண் சேர்ந்தால் 41 வர வேண்டும். அப்ப 41 14 கழித்து அவ விடை காண்பதற்கு வழி நடத்தினார். அப்ப 11 4 4, அதாவது இப்ப நான் உங்களுக்கு கூறுவது உங்களுக்கு புரிந்திருக்கும். இது 41. இந்த 41 14 எதிர்பக்கமாக என்ன எண் இருக்கும், அதே 41 13க்கு எதிராக என்ன எண் இருக்கும் என்பதை நாங்கள் இதுல கழித்து பார்க்கிறோம். இப்ப 41 13 கழித்தால் 28, 41 14 கழித்தால் 27 விடையாக அமைக்கும். அப்ப ஒரு பக்கத்தில் 27 ஒற்றையன் இங்கேயும் பின்பக்கத்தில் 28 இரட்டையன் இங்குமாக இருக்கும். அப்ப இந்த விடைதான் பொருத்தமானது. இப்ப புரிந்திருக்கும் என இதை பார்த்து அடுத்த வினா விடை விளக்கத்தை ஆயிஷா சொல்லுங்கம்மா. நிகழ்வொன்றின் 5 சந்தர்ப்பங்கள் உருச்சட்டகத்தினுள் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளன. அவற்றின் சரியான ஒழுங்குமுறையாக வரக்கூடியது எது? இப்ப ABCD இந்த 5 சந்தர்ப்பங்கள் தந்திருக்கு. ஏலம் ஒருத்தர் ஏதோ சாப்பிட போறார். அத அந்த நாய் திரும்பி பாக்குது. அடுத்து Bல வேறொரு திருடன் அந்த சாப்பிட்டுட்டு இருந்தவட பணப்பைய எடுத்துட்டு ஓட பாக்குறார். ஆனா அந்த நாய் அவரை கடித்து நிப்பாட்டுது. அடுத்து சீல அந்த மனிதன் நாய்க்கு சாப்பாடு கொடுக்குறார். டீல தான் அந்த திருடன் அந்த பணப்பைய எடுக்கிறார். ஈல அவர் நாயோட இரக்கமா இருக்கிறார் தடவிக்கொண்டு. இதுல ஒழுங்குமுறைப்படி பார்த்தோம்னா முதல்ல ஏல முதல்ல அவர் சாப்பிடுறத நாய் பார்க்கும். அத அவர் பார்த்து அவர் நாய்க்கும் சாப்பாடு கொடுக்க போவார். அப்ப ஏக்கு போறோம் சி வரும். அடுத்து அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு போவார். போகிட்ட பின்னாடி ஒரு திருடன் அவரோட பணப்பைய எடுக்க முயற்சி செய்வார். அத பின்னால இருந்து பார்த்த நாய் ஓடி காப்பாத்துது. என்ற நாய் ஒரு நன்றியுள்ள மிருகம்ன்றதுனால அதுக்கு சாப்பாடு கொடுத்ததுனால அது காப்பாத்த வருது. அதுக்கு பிறகு டிக்கு பிறகு பி வரும். ஏண்டா அது கடித்து அவருக்கு சத்தத்தை காட்டி அவர் கண்டுபிடிச்சிருவார் எடுத்துறாண்டு. அப்புறம் ஈல அவர் இறக்கமா தடவுவார். அப்ப முதலாவது விடைத்தான் ACDBE. வெரி குட், நல்லா.
இது நிகழ்வுகள், சந்தர்ப்பங்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இங்க 5 படங்கள்ல 5 வகையான நிகழ்வுகள், சந்தர்ப்பங்கள் தரப்பட்டிருக்கு. அதிலே எது முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்ற ஒழுங்கிலே ஒழுங்கமைக்க வேண்டும். இப்ப இந்த ஆயிஷா என்கின்ற பிள்ளை முதலாவது விடை பொருத்தம் என விடை பகிர்ந்திருந்தார். சரி, வாழ்த்துக்கள். இப்ப இந்த நிகழ்வுகளை பார்க்கிற போது எங்களுக்கு தெரியுது, முதலாவது ஏன்ற படத்துல ஒரு சிறுவன் நாய்க்குத்தான் சாப்பாடு கொண்டு வருகின்றான். ஏன்? நாய் அவனை திரும்பி பார்க்கின்றது, அவனுடைய கையில சாப்பாடு இருக்கின்றது. அடுத்தது சி என்கின்றதுல அவன் நாய்க்கு சாப்பாடு வைக்கின்றான். வைத்துவிட்டு அவன் செல்கின்ற போது அவனை பின்தொடர்ந்து ஒரு திருடன் வந்து அவனுடைய பின்பக்கத்தில் இருக்கின்ற அதாவது பணப்பையை திருடுகின்றான். இதனை கண்டுற்ற நாய் சாப்பாடை விட்டுட்டு ஓடியந்து அந்த தனக்கு உணவு கொடுத்தவனை காப்பாற்றுவதற்காக ஓடி வருகின்றது. ஓடி வந்தது அந்த திருடனை கடிக்கின்றது. இந்த நாய் ஓடி வருகின்ற போதும் நாய் கடிக்கின்ற போதும் சந்தர்ப்பங்கள் கேட்ட உடனே அந்த உரியவர் அவனுக்கு அடிக்கிறார். பண பை கீழே விழுகின்றது. அப்ப பணப்பையை எடுத்துக்கொண்டு அவர் அடுத்ததாக என்ன செய்கிறார்? நாய்க்கு அதனுடைய தலையில தடவி தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார். அப்ப இந்த நிகழ்வுகளுக்கு மிக பொருத்தமான விடை இதாக இருக்கின்றது. இங்க முதலாவதுக்கு A2 பொருத்தம் என்றோடனே இது பிழை என்று நாங்கள் கண்டுட்டோம். பிறகு A2லேயும் சி இருக்கின்ற இரண்டாவது நிகழ்வு சரி. அடுத்தது மூன்றாவது நிகழ்வு டி என்பது ஆகும். இந்த மாதிரி நாங்கள் தகவல்களை ஒழுங்கமைத்து விடை காணுதல் வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்த வினாவுக்கு விடை காண் விளக்கம் சொல்லுங்க. அடைப்பு உருநிலையில் இடம்பெற வேண்டிய உரு எது? இப்ப ஒரு உருக்கோளம் வந்து தண்ணி இருக்கு. இதுல நாங்க பார்த்தோம்னா 4 நிறம் தீட்டின வட்டங்கள், சிறிய வட்டங்கள், ஒரு சக அடையாளம் மாதிரி ஒரு உருவண்டி இருக்கு. அதுக்கு வெளியால இருக்குது. அது அந்த அந்த உருக்கு உள்ளுக்கு 4 நிறம் தீட்டப்படாத வட்டங்கள் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா அந்த உள்ள கேட்கிற வெள்ளை வட்டங்கள், நிறம் தீட்டப்படாத வட்டங்கள்ல மேற்கு பக்கம் வைக்கிற ஒரு வட்டம் மட்டும் நிறம் தீட்டப்பட்டிருக்கு. அடுத்து நாங்க வெளியே இந்த வட்டங்களுக்கு இது நிறம் தீட்டப்பட்ட அதுல வந்து தென்மேற்கு பக்கத்துல இருக்கிற அந்த வட்டம் வந்து நிறம் தீட்டப்படாம இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு இடஞ்சுழியா கலர் கருப்பு வெள்ளை மாறுதா வலஞ்சுழியா மாறுதான்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கலும். இப்ப நாங்க மூன்றாவது உருவ பார்த்தோம்னா அந்த கருப்பு வட்டம் வந்து இடஞ்சுழியா சுத்தி கொண்டு இது நிறம் தீட்டப்பட்டு கொண்டு போகுது. அடுத்து வந்து தெற்கு வைக்கிறது நிறம் தீட்டப்பட்டிருக்கு. அடுத்து அந்த வெள்ளை வட்டமும் இடஞ்சுழியா தான் சுத்தி கொண்டு போகுது. வெள்ளை வட்டங்கள் வெளியே வருது. அப்ப அடுத்ததும் வடகிழக்குல இருக்கிறது நிறம் தீட்டப்படாம வெள்ளை வட்டமா இருக்கணும். வடக்குல இருக்கிறது நிறம் தீட்டப்படாம வெள்ளை வட்டமா இது கருப்பு வட்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு வெள்ளை வட்டமா இருக்கும். அப்படி இருக்கிற விட மூன்றாவது விடை பொருத்தமானது. சரி, வாழ்த்துக்கள். இப்ப நான் அதற்கான விளக்கம் தருகிறேன். அதாவது இங்க அடைப்புக்குள் உள்ள உரிநிலையில், இந்த உரிநிலையில அடுத்த இடம்பெற வேண்டிய உரு எது என்று கேட்கப்படுகிறது. இந்தபடியாக 3 உருவ தந்திருக்கு. அதுல மூன்றாவது உருதான் பொருத்தமானது என ஆயிஷா விட சொன்னான். இப்ப இந்த உரிநிலைகள்ல முதலாவதுல இது இருக்கின்றது. இது மாறித்தான் முதலாவதாக இந்த மாற்றம் வந்திருக்கின்றது. மாற்றம் அது பிறகு இரண்டாவதாக இந்த மாற்றம் அடைந்திருக்கின்றது. இப்ப எங்களுக்கு கேள்வி மூன்றாவதாக நடந்து வருகின்ற மாற்றத்துக்குரியது எது என்று. அப்போ ஒரு உருவில இருந்து அடுத்த உருவுக்கு என்ன மாறுபாடு நிகழ்ந்திருக்கின்றது என்பதை நாங்கள் உற்று கவனிப்போம் என்றால்
முதல்ல பாருங்க, இந்த ரெண்டும் அடுத்த உருவில இடம் மாறுகின்றன. அதாவது பிரதான செயல உள்ளதும் உபதி செயல உள்ளதும் ஒன்றுக்கொன்று தங்கள் இடங்களை மாறுகின்றது. சரி, அப்ப முதல்ல இருந்து இந்த நிலையில இருந்து முதலாவது நிலை மாற்றத்தின் போது இப்படியாக நடைபெறுகின்றது. இப்ப அடுத்த மாற்றத்தின் போது இவை ரெண்டும் தான் மாறுபடுகின்றது. இங்க பாருங்க, இவை ரெண்டும் மாறுபடுகின்றது. உள்ள இருந்தது வெளியேயும், வெளியே இருந்தது உள்ளேயும் மாறுபடுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியுது, முதல்ல இங்க மாறுபாடு நடந்தது, அடுத்தது இங்க மாறுபாடு நடந்தது. அப்ப எங்களுக்கு இது இடஞ்சுழியாக அடுத்தது இங்கதான் மாறுபாடு நடக்கும். எதுக்கு மாறுபாடு நடக்கும்? இந்த ரெண்டும் தான் மாறுபாடு ஓடும், மற்ற எல்லாம் அப்படியே இருக்கணும். அப்படி மாறுபடுகின்ற போது இந்த கருப்பு இங்கே வந்துவிடும், இது கருப்பு இல்லாமல் வெள்ளையாக மாறும். அப்ப எங்களுக்கு இதுல பார்த்தால் விடைகள்ல தெரியுது, ஒவ்வொன்றாக நாங்க பார்த்து கொண்டு வருவோம் என்றால் கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை சரி. இந்த விடை கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை சரி. இது கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை சரி. இது முதல் இருந்தது போல் கருப்பு வெள்ளை மறுபக்கமாக இருக்கின்றது. அப்ப மூன்றாவது விடை பொருத்தமானது. இது மாறுபாடுகளை இனங்காணும் ஆற்றல். சரி, நல்லம். இனி அடுத்த இறுதி, இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கம் சொல்லுங்க ஆயிஷா. கீழே தரப்பட்டுள்ள ஏபிசி என்ற 3 உருக்களையும் பாருங்கள். உரு ஏ, உரு பி, உரு சி என்று 3 உருக்கள் தந்திருக்கு. 3 உருக்களிலும் இருக்கும் ஏதோ ஒரு பொது பண்புக்கு ஏற்ப இவற்றில் 2 உருக்களை ஜோடியாக்க முடியும். அந்த ஜோடி நாங்க இதுல 2 உரு ஏ, உரு பி, உரு சில நாங்க ஏதாவது 2 ஜோடியாக்க முடியுமா? அது என்னான்னு கேட்டிருக்கு. நாங்க முதல்ல அதுக்கு பொது பண்பை கண்டுபிடிப்போம். இப்போ உரு ஏல இருக்கிற எம் 8 ஒரு சக அடையாளம் இருக்குது. அத நாங்க அப்படியே கண்ணாடி பிம்பத்தோற்றமா பார்க்கும்போது மாற்றமின்றி தெரியும். ஒரு பீல சகை மெச்சும் மாற்றமின்றி தெரியும். 3 மாற்றமின்றி தெரியாது. மாற்றத்தோடு தான் தெரியும், மாற்றமின்றி தெரியாது. ஒரு சீல சக 8H இது 3மே மாற்றமின்றி தெரியும். அப்ப இது ஒரு ஏயும் ஒரு சியும் மாற்றமின்றி தெரியும், ஒரு பீல மட்டும் மாற்றத்தோட தெரியும். அப்ப ஒரு ஏயும் சியும் இரண்டாவது விடை. வெரி குட். இப்ப அதற்கான விடை விளக்கம் தருகிறேன், கவனிங்கோ. இரண்டாவது விடை பொருத்தம் என்று சொன்னா, இப்ப இந்த ஏபிசி என்ற 3 அட்டைகளையும் இது ஒரு கண்ணாடி தோற்ற பிம்பமாக தெரியுமாக இருந்தால் ஏயில உள்ள எழுத்துக்கள் அப்படியே அடுத்த பிம்ப தோற்றத்துல தெரியும். காரணம் என்னென்றால் அவையெல்லாம் நிலைக்குத்தாக சமச்சீரச்சு உள்ளவை. இப்ப எம் இருக்கின்ற எழுத்து நிலைக்குத்து சமச்சீரச்சு இருக்கின்றது. அப்ப அது கண்ணாடியில தெரியும் போது அப்படித்தான் தெரிகின்றது. 8 நிலைக்குத்து சமச்சீரச்சு பாதி பாதியாக தெரிகின்றது. சகமும் அதே போல நிலைக்குத்து சமச்சீரச்சு அப்படியே தெரியும். ஆனா இந்த 3 மட்டும் கண்ணாடியில தெரியும் போது மாறி தெரியும். மற்ற 2 பிரச்சனை இல்லை, மற்ற 2 அப்படியே தான் தெரியும். இதுல 3 எழுத்துக்கள், 3வது சீல 3ம் அப்படியே தான் தெரியும். அப்ப மாறவில்லை. அப்ப இது 2க்கும் இடையில தான் தொடர்பு இருக்கின்றது. 3 உருக்களில் ஏதோ ஒரு பொது பண்புக்கு ஏற்ப இதத்தில் 2 உருக்களை ஜோடியாக்க முடியுமா? இந்த ஜோடி ஏதென்றால் அதாவது ஏயும் சியும் என்பதுதான் விடையாகும். இப்ப நீங்க இது தலைகளா பார்த்தா கூடி இந்த உருக்களை தலைகளா பார்க்கும் போது இது அப்படியே தானே இருக்கு, நிலைக்குத்து சமச்சீரச்சு. இது நிலைக்குத்து சமச்சீரச்சு அப்படியே தான் இருக்கும். இது மட்டும் தலைகீழாக பார்க்கும் போது மேலிருந்தது கீழாகவும் கீழிருந்தது மேலாகவும் இடம்பலமும் மாறி தெரியும். ஆனபடியால் வித்தியாசமானது இது. இவை 2 தான் தொடர்பானவை என்பத விடை விளக்கமாகும். வெரி குட்.